கன்னி, இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உங்களின் ஆசைகள் நிறைவேறப் போகுது. மிகப்பெரிய விஷயம் இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கு அப்படின்னா அந்த மகாலட்சுமியுடைய கடாட்சத்தை நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் பெறப்போகின்றீர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். இதை நம்முடைய முன்னோர்கள் அன்றே செய்துவிட்டார்கள். காலம் போக போக நாம் நம் முன்னோர்கள் செய்த விஷயத்தை தவற விட்டதால் வந்த வினைதான் இந்த நிலை. அந்த நிலை இனியும் தொடரப்போவதில்லை. நீங்கள் உங்களின் வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடியை பராமரிக்க வேண்டிய விதத்தில் பராமரித்தாலே போதும். அந்த தேவியின் கடாட்சம் உங்களின் வீட்டில் வாசம் செய்து கொண்டே இருக்கும். அந்த தேவி மிகப்பெரிய அளவில் மன மகிழ்ச்சியுடன் இருந்தால் உங்களின் இல்லத்தில் செல்வ வளம் பெருகிக்கிட்டே இருக்கும். மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, காலையில் எழுந்ததுமே இதை பெண்கள் மட்டும்தான் செய்யணும்னு அவசியமில்லை, ஆண்களும் செய்யலாம். ஏன்னா கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களை விட தினமும் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களின் ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற வேண்டுமெனில் தினமும் காலை எழுந்ததுமே உங்கள் வீட்டினுள் இருக்கக்கூடிய சமையல் அறைக்கு சென்று அங்கே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த உப்பு ஜாடியை எடுத்து எனக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீர வேண்டும் அப்படின்னு முதல்ல நீங்கள் வைக்க வேண்டிய விண்ணப்பமே இதுதான். எனக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீர வேண்டும், நான் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய துன்பங்கள் என்னை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு நீங்கள் மனதார சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது அந்த உப்பு உங்களின் எண்ணங்களை கிரகித்து இந்த பிரபஞ்சத்திற்கு அப்படியே அனுப்பும். மிகப்பெரிய அளவில் பிரபஞ்சம் உங்களின் எண்ணங்களை ஒவ்வொன்றாக நிறைவேற்றும். காரணம் என்னன்னா, உப்பில் மகாலட்சுமியின் வாசம் அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு காலமாக நம்பப்படுகின்ற உண்மை. அந்த உண்மை உங்களின் வாழ்க்கையிலும் உண்மையாகவே நடக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு எந்த ஒரு காரியத்தையும் கை கொண்டால் மிகப்பெரிய அளவில் நீங்கள் எந்த ஒரு தருணத்திலையுமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடியில் உப்பின் அளவை குறைவதற்கு அனுமதிக்காதீங்க. அது எப்பொழுதுமே நிறைந்து இருக்க வேண்டும். அப்போதான் அந்த மகாலட்சுமியுடைய கடாட்சம் உங்களின் வீட்டில் நிறைந்து இருக்கும், ஐஸ்வர்யம் பெருகிக்கிட்டே இருக்கும். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் கடனால் தினமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. மிகப்பெரிய அளவில் உங்களின் கடன் தொல்லை கொஞ்சமாக தீரும். நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களுமே உங்களின் வீட்டு வாசல் வழியே வெளியே செல்லக்கூடிய காலமும் நேரமும் கனிஞ்சு வந்தாச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடியில் ஒரே ஒரு குண்டுமணி அளவு கொண்ட வெள்ளியை மறைத்து வையுங்கள். வெள்ளியில் மகாலட்சுமியின் கடாட்சம் அதிகமாக வாசம் செய்து கொண்டே இருக்கும். அதனால தான் தங்கத்தை வேண்டுமானாலும் யாருக்காவது கொடுப்பார்கள், வெள்ளியை யாருக்குமே கொடுக்கவே மாட்டார்கள். காரணம் என்னன்னா, எந்த அளவிற்கு நீங்கள் வெள்ளியை பராமரிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு அந்த மகாலட்சுமி உங்களுடனே நெருங்கி இருந்து கொண்டே இருப்பாள். மிகப்பெரிய மாற்றம் உங்களின் வாழ்க்கையில் நடந்தே தீரும். நீங்கள் வாழ்வில் மேலும் லாபத்தை ஈட்டிக்கொண்டே இருப்பீர்கள். இனி வரக்கூடிய காலங்களில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எவ்வித கடனிலும் சிக்காமல் இருப்பீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உப்பு ஜாடியில் உப்பின் அளவை குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். அந்த உப்பு ஜாடியின் அடிப்பகுதியில் ஒரே ஒரு குண்டுமணி வெள்ளியை மறைத்து வையுங்கள். இந்த விஷயத்தை யாருக்குமே சொல்ல மாட்டார்கள். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மிராசாகவும் ஜமீன்தார்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் அவர்களின் வீட்டில் இருக்கக்கூடிய சமையலறையில் உப்பை இப்படித்தான் பராமரிப்பார்கள். அவர்கள் இந்த விஷயத்தை மற்றொருவருக்கு என்றுமே சொன்னதில்லை. காரணம் என்னன்னா, அவர்கள் மட்டுமே தான் பணத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். மிகப்பெரிய அளவில் பிரபஞ்சம் அறிந்த ரகசியம் இன்று உங்களை தேடி வந்திருக்கு அப்படின்னா,
கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இனியும் கண்ணீர் சிந்த போவதில்லை அப்படின்னு தான் அர்த்தம். நம்பிக்கையோடு இன்று முதல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடியை முழு மனதுடன் நம்பிக்கையோடு நீங்கள் பராமரிக்க தொடங்குங்கள். அந்த மகாலட்சுமி உங்களின் இல்லத்திற்குள் வரவேண்டிய காலமும் நேரமும் நெருங்கி வந்தாச்சு. தினமும் காலை எழுந்ததுமே உப்பு ஜாடியை நீங்கள் சுத்தமாக வெளிப்புறமாக துடைத்து வையுங்கள். அதாவது அதன் மேல் எந்த விதமான தூசியும் இல்லை என்றாலும் பரவாயில்லை, அதை நீங்கள் உங்களின் கரங்களால் ஒரே ஒரு முறை சுத்தமாக சுற்றி துடைத்து எடுங்கள். மிகப்பெரிய அளவில் மேலும் மேலும் நீங்கள் பணத்தை சம்பாதித்து கொண்டே இருப்பீர்கள். பொருளாதார வீழ்ச்சியை இனி ஒருபொழுதும் கன்னி சந்திக்கவே சந்திக்காது. வேலையை இழந்து வீட்டு வாடகையை கூட கட்ட முடியாத நிலையில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய 50% அன்பர்கள் இருக்கின்றீர்கள். எனக்கு நல்லா தெரியும். அந்த நிலை மாறப்போகின்றது. சந்தோஷமாக இருங்க. தினமும் காலையில் எழுந்ததுமே நீங்கள் குளிக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை. காலையில் எழுந்ததும் உங்களின் முதல் பார்வை உப்பு ஜாடியின் மேல் விழ வேண்டும். உங்கள் வீட்டில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய உப்பு ஜாடியை திறந்து அந்த உப்பை மனதார பார்த்து, என்னுடைய கஷ்டங்கள் யாவும் தீர வேண்டும், நான் வாழ்க்கையில் வளர வேண்டும், மேன்மேலும் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு உயர்வான எண்ணங்களோடு உங்களின் ஒவ்வொரு நாளையும் தொடங்கினால் நிச்சயமாக அந்த மகாலட்சுமியின் கடாட்சம் உங்களுடனே இருந்து மேன்மேலும் உங்களை வாழ்க்கையில் உயர்த்திக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல சில பேர் நீராடி விட்டு தான் சமையலறைக்குள் செல்ல வேண்டும் என்ற பாரம்பரியம் காலம் காலமாக நாம் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோமே, நீங்கள் நீராடாமல் கூட சென்று பார்க்கலாம் என்று சொல்கின்றீர்களே அப்படின்னு நினைத்திருப்பீர்கள். அதாவது இளம் வயதில் இருக்கக்கூடியவர்களால் காலையில் எழுந்ததுமே நீராட முடியும், முதியோர்களால் காலையில் நீராட முடியாதல்லவா? அப்படிப்பட்டவர்கள் மனதை அந்த உப்பின் நிறத்தை போல தூய்மையாக வைத்து கொண்டு உப்பை பார்த்து உப்பை வேண்டினால் நிச்சயமாக நீங்க நினைத்தது யாவும் நினைத்த வண்ணமே நடக்கும். நிறைய பேர் உங்களின் சமையலறையில் உப்பு ஜாடியை இருள் சூழ்ந்த இடத்துல வச்சிருக்கிறீங்க. தயவு செய்து அந்த ஆதவனின் கதிரொளிகள் படக்கூடிய இடத்துல உப்பு ஜாடியை வையுங்க. சூரிய ஒளி உப்பின் மீது பட வேண்டும், அனுக்ஷணமும் பட்டுக்கிட்டே இருக்கணும். மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் அந்த உப்பு ஜாடியை வேறு ஒரு இடத்திற்கு மாற்றி வையுங்க. ஆதவன் மறையும் வரை அந்த ஆதவனின் ஒளிக்கதிர்கள் உப்பின் மீது பட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த விஷயத்தை தயவு செய்து மறக்காதீங்க. இன்றே உங்களின் சமையலறைக்கு சென்று உப்பை நீங்க வேண்ட ஆரம்பியுங்க. மிகப்பெரிய அளவில் உங்களின் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும். நீங்க வாழ்க்கையில் உயர்ந்தே தீருவீர்கள். மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்கள் உச்சத்தை அடைந்தே தீருவீர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். கன்னி ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் மகாலட்சுமை ச வித்மஹே விஷ்ணுபத்னை ச தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். நன்றி.